நீங்கள் ராஜபாளையமா? போய் பேசுகிறீங்களே, உங்களுக்கு ராஜபாளையம் இல்லையா? எந்த ஊர் சொல்லியா சொல்லுங்கள். ராஜபாளையம்ல வந்து நிற்கிறீங்க. வாங்க சார், நீங்கள் கால் வந்துட்டு வரலாம். பூக்காரி குங்கும பொட்டுக்காரி, பொங்கலுக்கு சொந்தம் உள்ள சேலைக்காரி. சேலைக்காரின்னு ஒரு அம்மா வராள, எங்கே இருக்கா? உங்கள் வீட்டு எல்லையில் சேலைக்காரி அம்மன் ஒரு அம்மா இருக்காளா? கால் வந்துட்டு வாங்க. உட்கார முடியாதா தம்பி? சரி, என்ன வேண்டும்? கண்ண முடியலக்கா உடனே செய்வேலை தான். எதை எடுத்தாலும் அதுதான் அப்பா. கண்ண முடிக்கா பயப்பட்டுருவீங்களே சொன்னா. அந்த காலத்தில் சரித்திரத்தில் ஒரு சான்று சொல்லுவான், வெள்ளைப்படுதல் நீடித்து விட்டால் புற்றுநோய் வந்து தொடங்கும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஆனால் அப்படி ஒரு அறிகுறி இதில் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும், இது பயப்படக்கூடிய விஷயம் அல்ல. 30 நாளில் இது தடைப்பட்டு நின்றுவிடும். கர்ப்பப்பையில் குறை ஏற்படாது. கால் வந்துட்டுவா. பயப்படக்கூடிய விஷயம் இல்லைப்பா, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, தைரியமாக இருக்கலாம். நாட்டு வைத்தியத்தால் பலனளிக்கப்படும். எப்படி? நாட்டு வைத்தியத்தால் பலனளிக்கப்படும். குமரி வரும் குதிரம் தன்னை குமரி அவள் குடித்து வர தடைபடும் என்று சூத்திரம் சொன்னார்கள். குமரி என்றால் சோத்துக்கத்தாழை என்பது பொருள். என்ன பொருள்? ஒரு பொருள் பன்மொழி அல்ல, பகுபத ஆராய்ச்சி. குமரி வரும் குருதி தன்னை, இரத்தப்போக்கு அதிகம் இருந்தாலும் வெள்ளைப்படுதல் அதிகம் இருந்தாலும் சோத்துக்கத்தாழையை எடுத்து உள்பதங்களை சுத்தப்படுத்தி தூய மோரிலை அடித்து உப்பை சிறிதளவு போட்டு 3 முறை குடித்து வர மேகவெட்டை தீரும். அடுத்த பைசில் அதை பற்றி பேசுவோம். போங்க. கர்மசாமிக்கு கால் வந்துட்டு வரலாம். யாரெல்லாம் வந்திய? புரியாமல் வந்த புதிர் யாருன? கண்ணன கலங்குது. என்ன வேண்டும்? கண்ண முடிக்கா. முனீஸ்வர சாமி எங்கே இருக்காரு? பக்கத்தில் இருக்காங்களா? அதை கும்பிட்டு வருவீங்களா? இவங்க 2 பேருடைய உடல்நிலைகளை ஆராய்ந்து பார்த்தேன். 3.25 ஆண்டுகளாக படுத்து படுத்து எந்திப்பது போலவும் உயிர் பிரிந்து விடுமோ என்னும் பிரச்சனையும் நடந்துக்கிட்டு இருக்கும். வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு தேவதை அலைவதாக, உள்ளுக்கு ஒரு ஆவி அலைவதாக இவங்களுடைய மனநிலைகளில் தோன்றி கொண்டு இருக்கும். அது உள்ளாவது உண்மைதான். ஆனால் இவர்கள் உயிருக்கு ஆபத்தில்லை. அந்த தீய சக்தியை நீக்கி தெளிவாக வாழ வைத்து தருகிறேன். கால் வந்துட்டு வரலாம். இந்தா அமாவாசைக்கு முதலாளி என்னை வந்து ஒருவர் வந்து பார்த்துட்டு அமாவாசை அன்னைக்கு உங்களை கூட்டுவாங்க. வச்சுக்கிட்டு இந்தாப்பா, இன்னையிலேருந்து விருத்தி ஆகும். இன்னையிலேருந்து நல்லாயிடும். கர்மசாமிக்கு எனக்கு தொழில் சம்பந்தமாக மன வருத்தம் தீர வேண்டும் என்று கேட்டு வந்தது யாரு? ராஜபாளையம் பகுதி. கல்யாண சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு? வாமா. 2 பொம்பளை பிள்ளை நிற்க. யாருமா நீங்கள்? முன்னால் வாங்க. யாரெல்லாம் வந்திருக்கீங்க? என்ன தொழில் பார்க்குறீங்க? யாருக்கு கல்யாணம்? மகன் பேர் என்ன பேர்? கண்ணை போடுங்க.
போயிட்டாங்க, காலில் வந்துட்டு வரலாம். கற்பா அவருக்கு கருப்புசாமி வருது, அப்படித்தானம்மா? பார்த்துக்கோங்க. உன் பையனுடைய தீய நேரங்கள்லாம் தீர்ந்து போச்சு, ஐப்பசிக்குள்ளே கல்யாணம் வெற்றி ஆயிரும். தைரியமாக இருக்கலாம். வேறு என்ன வேணும்? முடிக்கலாம். பொருத்தம் நல்லா இருக்கு. ஜெயிச்சு வாங்க, சக்தி கிடைச்சாச்சு. புண்ணியத்தை பெருங்களப்பா. நல்லா இருக்கு. போயிட்டாங்க. வாங்க, காலில் வந்து வாங்க. தங்க நகை வைர நகை துணை இருக்காது, இங்கு தங்க வரும் மனிதருக்கு பயம் இருக்காது. உட்காருங்க. ஏ தம்பி, எந்த ஊர் உனக்கு? எந்த ஊரு? கிளிமங்கலம். 2 பேரும் சொன்னால் எப்படி புரியும்? கிழவி குளம். நான் குமரி குளத்துக்கு வரேனே, கிழவி குளம் அது ஒரு ஊர் தானே. என்னப்பா என்ன வேணும்? கண்ணை முடிக்கா பராசக்தி படித்து பட்டதாரி ஆகி வேலைக்கு செல்வாள். உங்களுக்கு என்ன வேணும்? உனக்கு எம்பிபிஎஸ் செட் ஆகும், படித்து கொள்ளலாம். பணமும் கிடைக்கும், மெரிட்டும் கிடைக்கும். வேற உனக்கு நல்லா இந்தாப்பா பணம் கொடுப்பேன். நல்லா இருக்கு, போயிட்டு வாங்க. அப்பாவுக்கு வேலைக்கு போக முடியாது, சொந்த வேலையை பார்க்க சொல்லு. போயிட்டு வாங்க. கர்மசாமிக்கு கிளவி கோலம். அடுத்த பைசல் திருவனந்தபுரம். திருவனந்தபுரம் வந்துடுங்க. திருவனந்தபுரம். பாட்டாலே புத்தி சொன்னார், பாட்டாலே பக்தி சொன்னார், பாட்டுக்கு நான் பாட வைத்து. என்ன வேணும்? யாரு? என்ன வேணும் தம்பிக்கு? பொண்டாட்டி பேங்க இருக்கா? குழந்தை இருக்கா? சரி, இப்போ என்ன வேணும்? 5 வருஷமாக சின்ன சின்ன பழஞ்சம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் செய்வனை வச்சு தந்தாப்புல வச்சது அவளே திருப்பி வச்சுட்டு அவளுக்கே மாறி படுத்துட்டா. 7 வருஷம் ரொம்ப சமையல் பண்ணுறது. காலில் வந்துட்டு. இது யார்? அண்ணனா? கூட பிறந்த அண்ணனா? பக்கத்து வீட்டு அண்ணன். கொஞ்சம் விளக்கம் சொல்கிறதுக்கு கூப்பிட்டு வந்திருக்க. நல்ல பையன். வாடா தம்பி. இடுப்பு முதுகெலும்பு சம்பந்தமான பாதிப்பு இருக்கும், படுத்தா எந்திக்க முடியாத மனக்கோட்டம் இருக்கும். புரியுதா? இதிலிருந்து தேறி வருவது கொஞ்சம் கஷ்டம். ஆனாலும் 3 மாதத்தில் மன தெளிவு பெற்று தெளிவாக்கி எந்திக்க வச்சு தருகிறேன். கால் வந்துட்டு வா. எழுதிடுவோம். நமக்கு எழுதுறீங்களா, உங்களுக்கு மட்டும் எழுதுறீங்களா? இந்தாடா, இந்த கனியை கொண்டு உன் மனைவிக்கு கொடு, எழுந்து விடுவாள். இந்தா, இந்த விபூதியை கொடு, உனக்கு அந்த பத்திரம் முடிஞ்சிடும். இந்தாப்பா, நல்லா காசு காசே தான் கடவுளப்பா. போயிட்டு வாப்பா. திருவனந்தபுரம். மகளின் வாழ்க்கையை பற்றி காட்டுறது யாரு? பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி. வாங்க. பையன் பையன் வாங்க. இடம் பையன் சம்பந்தமாக சரியானா? வாங்க. அடுத்து பொம்பளை பிள்ளையினுடைய வாழ்க்கையை பற்றி கேட்டவங்க யாரும் உண்டுமா? கால் வந்துட்டாங்க. கைக்கு கை மாறும் பணமே. உங்களை பிற பார்க்க சொல்லிட்டேன், நீங்கள் அமைதியாக உட்காருங்க. எஸ், அந்த இடத்த உங்களுக்கு விலை பேசி தரணுமா? அது உங்களுக்கு ரிலீஃப் ஆயிரும், அதை உரிமையாக்கி தரேன். வேற என்ன வேணும்? நல்ல வேலையும் கிடைக்கும், அவன் தெளிவாகுவான். அவனுக்கு ஸ்கின் சம்பந்தமான ப்ராப்ளம் இருக்கும்,
ஓவர் டென்ஷன் அடைஞ்சிக்கிட்டு இருப்பான். அவன் உடம்பை குறைச்சி வெற்றியாக்கி தரேன். இந்த எல்லாம் நல்லாகும். போயிட்டு வாங்க. கருமசாமிக்கு கால் வந்துட்டு வரலாம். ஜெய் பத்ரகாளி. காளியாத்தா உங்கள் ஏரியாவில் இருக்காங்களா? சரி, என்ன வேணும் உனக்கு? இப்போ பொண்ணை பற்றி ஏதோ கேட்டியாங்களா? என்ன பிரச்சனை எது? சரி, அதை மறந்துடு. இப்போ என்ன தொழில் பார்க்குது? இதுக்கும் ஞானத்துக்கும் என்ன தொடர்பு? ஆனால் வேணும். கண்ண முடிச்சா சில வேளைகளில் ஒரு அம்மையுடைய காட்சி கிடைக்கும். உண்மையா? அது சில சமயத்தில் அந்த காட்சி கிடைத்த பிறகு சில விஷயங்களை தொடர்ந்தால் அதில் வெற்றியும் கிட்டும். ஆனால் இப்போ 2.25 ஆண்டுகளாக அப்படி ஒரு சூழ்நிலைகள் கிடைக்கவில்லை. இப்போ தொழிலின் நஷ்டமும் வீண் அலைச்சலும் வேதனையும் நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால் இந்த ரியல் எஸ்டேட்டையும் நல்லாக்கித்தாரேன், ஒரு தெய்வ துணையும் உனக்கு உருவாக்கித்தாரேன். வெற்றி உண்டுப்பா. என்னை தொடர்ந்து கொள். சக்தி தருவாய். கால் வந்துட்டாப்பா. கருணை வடிவே சங்கரன் கோவில். சங்கரன் கோவில் வாங்க. சங்கடன் கோயில் இல்லப்பா, சங்கரன் கோயில். சங்கரன் கோயில். என்ன வேண்டுப்பா? கண்ண முடிக்கா. காலில் விட்டு வா. எண்ணின எண்ணமும் போச்சு, வியாபார தொழிலும் போச்சு, பண்ணின பயிரும் போச்சு, பனை உண்பால் பொருளும் போச்சு, சுங்கமும் துணையும் போச்சு, சுடுசோறும் நெய்யும் போச்சு, இனி செண்பகம் பழுப்பாச்சு. 3.5 ஆண்டுகளுக்குள் பணம் இழந்து, மனம் இழந்து, மனை இழந்து, இடம் இழந்து, தொழில் இழந்து, மனைவி மக்கள் என்னும் பாசத்தையும் இழந்தோம். இனி இந்த உலகத்தில் இருக்க என்ன இருக்கிறது என்ற வேதனை உன் உள்ளத்தில். கால் வந்துட்டு வா. அமைதி. யார்ப்பா தம்பி? என்னப்பா விஷயம்? அதுக்கு என்ன? தாரகாபுரமா தாராபுரமா? தாராபுரம் சின்ன தாராபுரமா பெரிய தாராபுரமா? இந்த நிலைகளிலிருந்து மாற்றம் உனக்கு தொழிலை உருவாக்கித்தாரேன், வருமானத்தை பெருக்கித்தாரேன். கவலைப்படாமல் இரு, எல்லாம் வெற்றியாக நடக்கும். இந்தாப்பா சந்தோஷம். இப்போ ஒரு இடத்துல பணம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இந்தா அந்த பணம் உனக்கு கிடைக்கும். நன்று என்று உணர்வாய். அர்த்தநாரீஸ்வரர் பெருமையுடன் இருக்கின்ற திருக்கோயில் உள்ள ஊர் யாருக்கு? அர்த்தநாரீஸ்வரர் பெருமையுடன் வீட்டிருக்கும் திருக்கோயில் உள்ள ஊர் யாருக்கு? நான் அர்த்தநாரீஸ்வரர் வேற, சங்கர நாராயணர் வேற. உங்க ஊர்ல என்ன சிவன் கோயில் இருக்கு? உங்க ஊர்ல என்ன கோயில் இருக்கு? என்ன சிவன்? எந்த ஊருமா உனக்கு? கோயிலாங்குளம். கடம்பங்குளம் பக்கம் கோயிலாங்குளமா? சரி, உனக்கு எந்த ஊருப்பா? உனக்கு எந்த ஊர்? அவருக்கு எந்த ஊர்? நம்ம ஊர். சரி, கரெக்டு. கர்மசாமிக்கு என் பிள்ளை கல்யாணத்துக்கு மனக்குழப்பமான நிலைகளோடு இருக்கிறாள்.
அதை சீர் செய்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டு வந்தது யாரு? கல்யாணத்தை பற்றி கேட்டு வந்தவங்க. ஏம்மா புரிய வேண்டாமா? என்ன பராசக்தி நீ எல்லாம்? நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று, அதனாலே முழிக்குது அம்மா கண்ணு. ஃபூ 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 ஃபூ. என்ன வேணும்? அவ மனசு கல்யாணத்துக்கு சம்மதிக்கா? குழப்பமாகுதா? காது வைக்காதோ? மைக்கில் பேச வேண்டாம். ஏன் அமைதியாக அடக்கி வாசிங்க. அவன் மனசு கல்யாணத்துக்கு சம்மதிக்குதா? அவன் நினைவுப்படி போகணும்னு உங்களெல்லாம் குழப்பிக்கிட்டு இருக்கா. உங்களுக்கு கட்டுப்பட மாட்டோம்னு சொல்கிறா. அதையே முடிச்சு வச்சிட வேண்டியதானே? அது நல்லா இருக்கத்தான் செய்யுது. முடிச்சிருவோமா? வேண்டாம்னு உன் மண்டை குழம்புது. கால் ஒழுட்டு வா. கணக்கு புரியாமே. 5 5 10 தான். அது 2 தரம் கூட்டினாலும் 10 தான் வரும். 11 வருமா? வராது. இந்த உலகத்தில் போட்ட முடிச்சு அப்படி தான் இருக்குது. அவள் மனதை நான் திருத்தி தரேன். 3 மாதம் பொறுமையாரு. இப்போ கல்யாணத்தை பற்றி பேசாத. மாற்றி தரேன்னு சொல்லியிருக்கேன். பொறுமையாக இரு. வந்துரு, வெற்றியாகி தரேன். கர்மசாமிக்கு தொழிலை பற்றி கேட்டு வந்தது யாரு? தொழில் தகுந்தமாக கேட்டு வந்தது. என்னம்மா தொழிலே? அடுத்து பேசுவோம் அதை பற்றி. இப்போ வாங்கிட்டு வர முடியாது. இருக்கட்டும், சாமிக்கு போட்டுருவோம் அதில். என்னம்மா வேணும்? என்ன தொழில் பார்க்குறீங்க? கண்ண முடுக்கா? பராசக்தி கால் வந்துட்டு வா. ஒன்னே கால் வருத்தமாக தொழில் சம்பந்தமான மன வருத்தமும் குழப்பமும் இருக்குது. கடன்பட்டு மனவேதனை அடைஞ்சிருக்க. அதை தீர்த்து இன்னையிலேருந்து தெளிவாக்கி தரேன். எல்லாம் மங்களமாக நடந்துடும். அப்படி பணம் தந்தாச்சு. அடுத்த பைசில் அதை பற்றி பேசுவோம். கர்மசாமிக்கு கடன்பட்டு மனவேதனை அடைந்து வந்தது யாரு? கால் வந்துட்டு வாப்பா. அடுத்த பைசில் ராணிப்பேட்டை. என்னப்பா வேணும்? கண்ண முடிக்கா கேட்குறேன். என்னென்னு கால் வந்துட்டு வா. இன்னும் சொல்லிக்கிட்டே இருந்தால் எவ்வளோ நேரம்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கலாம். காலம் ஓடுறதே தெரியாது. என்னென்ன உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். முன்னுக்கு பின் முரண்படாக பல சிக்கல்கள் ஏற்று கடன்பட்டு தொழில் பார்க்க முடியாத மனவேதனை அடைந்து இருக்கிறாய். அதுக்கு செய்வனை வினைகள் காரணமில்லை. இது இயல்பாக வந்தவை. இது மாறக்கூடிய நேரம் வந்தாச்சு. வெற்றியாக்கி தரேன். வேறு என்ன வேணுப்பா? படிப்படியாக எல்லாம் நல்லா ஆயிரும். இயல்பு தான். நல்லா இருக்கும். வாப்பா ராணிப்பேட்டை. கால் வந்துட்டு வரலாம். அடுத்த பையத்தில் ஈரோடு தாராபுரம். கோயம்புத்தூர் எல்லை தாராபுரம். தாராபுரம் ஈரோடுல வாங்க. கால் வந்துட்டு வாங்க. தை மாதத்தில் 20ஆம் தேதிக்கு பிறகு உனக்கு திருமண சொந்தமான விஷயம் தெளிவாக கிடைக்கும். அதுக்கிடையில் என்ன முயற்சி எடுத்தாலும் அது தெளிவாகாது. ஆகையினால் பொறுமையுடன் இருத்தல் நன்று. கால் வந்துட்டு வா. தாராபுரமாயா? இந்தா ஜெயிச்சு தார. நல்லா இருப்பா. இந்தாடா இந்தா கால் வந்துட்டு வரலாம். உன் தோட்டத்து பக்கம் கருப்பராயன் சாமி இருக்காராடா?
வர்றேன் தர்றேன். என்னப்பா வேணும் உனக்கு? இந்த கையை பிடுறா, கொஞ்சம் சிக்குன்னு பிடுறா, கண்ணை மூடுறா, டிங் போய் கால் வந்துட்டு வாடா. ஏக்கா உன் பேர் என்ன பேரு? அந்த பாக்கியம் எனக்கு இல்லையே. இந்த மாதிரி பக்கத்தில் வா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 2.25 ஆண்டுகளாக உன்னுடைய தொழில் சம்பந்தமாக நஷ்டமும் போட்டியால் பல முடக்கமும் ஏற்பட்டு பல லட்சங்களை இழந்து கோடிகளை தொடக்கூடிய அளவுக்கு வேதனை நடந்து கொண்டு இருக்கும். அதிலிருந்து மீட்டு தந்து உன்னை வெற்றியாக்கி தந்தா போதுமா? கால் வந்துட்டு வா. இந்தா அமாவாசைக்கு முதல் என்னை வந்து பாரு, ஜெயிச்சு தாரேன். பூமிக்குள்ளே என்னமும் இருக்குன்னு எவனு சொன்னால் நம்பிடாத, ஒன்றுமே கிடையாது, வீணா தோண்டிக்கிட்டு அலையாத. இந்தா கர்மசாமிக்கு காரைக்குடி தேவகோட்டை எல்லை யாரும் உண்டா? தேவகோட்டை எல்லை, தேவகோட்டை காரைக்குடி இருந்தால் வந்துருங்க. கால் வந்துட்டு வரலாம். தொண்டைமான் புதுக்கோட்டை உத்தரவு இல்லை, உத்தரவு இல்லை, உண்மையை தானே சொல்லணும். அடுத்த பைத்தியில் ஒட்டஞ்சத்திரம், பழனி ஒட்டஞ்சத்திரம். பழனி ஒட்டச்சந்திரம்லாம் வந்துருங்க. என்ன வேண்டும்? கொஞ்சம் கண்ணை மூடு, கால் வந்துட்டு வா. எல்லாத்தையும் எழுதி வாங்க, வரத்துக்காக கூப்பிடுவோம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 1.25 ஆண்டுகளாக உன் மகனுக்கு கிரகங்கள் சரியில்லாமல் தேவையில்லாத பண நஷ்டமும் அவசியமில்லாத சண்டை சத்திரமும் ஈடுபட்டு குழப்பத்தை உருவாக்கி வச்சுருக்கான். தேவையில்லாமல் அவசியப்படாமல் வழக்கு விசாரணை வந்துவிடுமோ என்னும் ஒரு பயமும் உங்கள் உள்ளத்தில் தோன்றும். இது கிரகமா வேற யாரும் தூண்டுதலா? கிரகம். அந்த நிலைகளில் மாற்றி உன் பையனை வெற்றியாக்கி தந்தா போதுமா? கால் வந்துட்டு வா. அமாவாசைக்கு முதல் நாள் வாப்பா, பையன் போட்டோவை கொண்டு வா, ஜெயிச்சு தாரேன். போக வச்சு தாரேன். அமாவாசைக்கு முதல் நாள் வாங்க. வாப்பா காரைக்குடி. கருப்ப வாரா எங்க கருப்பசாமி, கால் வந்துட்டு வா. கருவேகம் போல வாரா கருப்பசாமி.